குருவே சரணம், குருவடி சரணம். எல்லாமல்ல சிவபெருமானை போற்றி வணங்கி மற்றும் திருப்பதி ஏழுமலையானை போற்றி வணங்கி நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன. 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, எந்தெந்த விஷயங்களில் நம் நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு முதலில் ஞாபகம் வருவது என்னவென்றால், பெருமாள் வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் மாதங்கள் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் தான். இந்த புரட்டாசி மாதத்தை தான் நம்ம பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களாக, முக்கியமான மாதங்களாக நாம் கருதி வழிபாடு செய்து வருகிறோம் என பார்க்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பெருமாளை மிக அதிகமாக மனதார புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ, அதே போல் பெருமாளின் தங்கையான அம்பிகைக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. மகாவிஷ்ணு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய தங்கை தான் அம்பிகை. அவங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு வழிபாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கும். அம்பிகையை இந்த மாதத்தில் வழிபாடு செய்யும்போது மனதில் உள்ள கவலைகள் நீங்கும் என்பது ஐதீகம். யாருக்கெல்லாம் ரொம்ப கவலை இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, அம்பிகை வழிபாடு இந்த மாதத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மன பயம் நீங்கும். மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை உறுதியாக வரும் என்பது ஆன்மீக ரீதியான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள், யாருக்கெல்லாம் திருமண தடைகள் அதிகமாக இருக்கோ, ஒரு திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், வரன்கள் தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உறுதியாக நான் சொல்கிற சின்ன வழிபாடுகள், இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய வழிபாடு, அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை கரெக்டாக விரதம் இருந்து பச்சரிசி வெல்லம் கலந்த ஒரு மாவு உருண்டை ரெடி பண்ணி அதில் பார்த்திங்கன்னா நெய் தீபம் விட்டு பெருமாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உறுதியாக திருமண தடைகள் விலகி உங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதை கட்டாயமாக திருமண தடை உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம் என்பது ஆன்மீக ரீதியான வழிபாடு. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தை இந்த மாதம் பிறக்கிறதே பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் தான் பிறக்குது. முதல் நாளே பௌர்ணமி தான் பிறக்குது. அப்போ இந்த பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே அம்மன் வழிபாடுகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக மறக்காமல் பெருமாளை வழிபாடு செய்யும்போது அம்பிகையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறேன். அதேபோல் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து விதமான தீமைகளும் விலகி உங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த திதி தர்ப்பணமானது சென்றடைந்து உங்களுக்கு நல்ல விதமான மோட்ச செயல்பாடுகள், ஒரு வாழ்க்கையில் வெற்றிகரமான செயல்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் மறக்காமல் செஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உண்டு. நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். 9 நாட்கள் பார்த்திங்கன்னா நவராத்திரி குழுக்கள் வைத்து கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பொம்மைகள் வைத்து ஒவ்வொரு விதமான பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். அந்த கிரகங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு, சிவன் மற்ற எல்லா தெய்வங்களுடைய உருவ பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். குழந்தை வரன் வேண்டும் நினைப்பவர்கள் இந்த நவராத்திரி திருவிழாவில் 9 நாட்களும் கலந்து கொண்டு யாரெல்லாம் மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது இறைவனின் செயல். ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள மிக முக்கியமான வழிபாடுகளை மறக்காமல் பின்பற்றி உங்களுக்கு ஏற்படும் தடைகளையும் பயத்தையும் நீக்கி நீங்கள் வெற்றி காண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் இந்த 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் கட்டாயமாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்றன, கோச்சார ரீதியான கிரகங்கள் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதலில் மகர ராசி நேயர்களின் இயல்பான குணாதிசயங்கள சில விஷயங்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய உடன் இருப்பவர்களுக்கும் சரி, தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றி சகிப்புத்தன்மையை ஏற்படுத்தி கொண்டு
மற்றவர்களுக்காக உடன் இருப்பவர்களுக்காக அதிகமாக உழைக்கும் தன்மை கொண்டவர்கள் தான் மகர ராசி. அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சு அவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்துட்டு அந்த பிரச்சனையை கூட தாங்கிக்கிருவேங்கிற எண்ணம் கொண்டவர் தான் மகர ராசினியர்களாக இருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட தன்மை கொண்ட மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு எடுக்கும்போது, இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் துவக்கத்திலே என்ன சொல்ல வரேன்னா, லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் முயற்சி எடுக்கிறீங்க, மகர ராசிக்காரங்க யாரும் லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா கட்டாயமாக கொஞ்சம் உங்களுடைய பொருளாதார சம்மந்தப்பட்ட செயல்பாடுக்கு ஏற்றமாறு லாட்ரி எடுங்க. ஏன்னா அதிகமாக போட்டுட்டு லாக் ஆகிடக்கூடாது. ஸோ லாட்ரி சம்மந்தப்பட்ட அதே போல் உங்களோட ஏதாவது குழுக்கள் சீட்டு எதுவும் போடுறீங்க, சீட்டு இப்போ வார சீட்டு போடுறேன், மாத சீட்டு போடுறேன், அதில் குழுக்கள் எனக்கு உழ மாட்டேங்கி அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு குழுக்கள் மூலமாக உங்களுக்கு உறுதியாக ஒரு நல்ல விதமான பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு என்பதை பார்க்கிறோம். அதே போல் உங்களுடைய பெரியவர்கள், உங்களுடைய நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய உறவினர்களில் யாராக இருந்தாலும் சரி, உங்களை விட வயது மூத்தவர்கள் அல்லது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தில் பெரியவங்க அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்கள் மூலமாக உங்களுக்கு அவர்களுடைய அன்பை பெற்று அவர்கள் மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்கன்னா அதை நம்ம சடன்னு பிடிச்சி போயிட்டோம்னா முன்னேற்றம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு தூக்கி செல்வதற்கான வாய்ப்பை உங்களுடன் இருக்கும் பெரியவர்கள் முயற்சி எடுப்பார்கள். நீங்கள் அதை உறுதியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் தர்ம சிந்தனைகள் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மட்டும் அதிகமாக வரும். ஸோ உதவிகள் அதிகமாக செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச உதவி, அது 100 ரூபானாலும் சரி, 5000 ரூபானாலும் சரி, 10 லட்சம்னாலும் சரி, உங்களால் முடிஞ்ச உதவியை உங்கள் அருகில் இருக்கும் அநாத ஆசிரமங்களுக்கு, அதே போல் உங்களோட அருகில் இருக்கும் வயதான முதியவர்களுக்கு, ஊனமற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுடைய தர்ம சிந்தனை நிலைநாட்டப்படும் என்பது கிரக ரீதியான உண்மை. தொழில் செய்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு. நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே போல் மகர ராசிக்காரங்க ஒரே வேலை 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 மட்டும்தான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உறுதியாக உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் செலவழிப்பீங்க. குடும்பத்துக்காக சினிமா போகிறது, குடும்பத்துக்காக கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, அல்லது நீங்களே டான்ஸ் ஆடுவது, இருக்கிற இடத்துல டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகம் ஊக்கப்படுத்துவதற்கான வாய்ப்புகளாக கிரகங்கள் கொடுக்க போகுது. அதே போல் குழந்தை பாக்கியம் வெயிட் பண்ணுறேன் சாமி, குழந்தை பாக்கியம் கிடைக்கதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் முதல்ல சொன்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயமாக மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது தெரியலனா மறுபடியும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணி அதற்கான வழிபாடு முறைகளையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதேபோல் பெண்கள் மூலமாக மகர ராசிக்காரர்களுக்கு அதிவிதமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு. அப்போ பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, நேர்மையான விஷயங்களையும் உண்மையான விஷயங்களையும் கடைபிடிங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் என குறிப்பிடுகிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உயர் அந்தஸ்து பதவி கிடைக்குங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அடுத்த கட்ட உயர்வு அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்க போது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு. அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யும் நமது மகர ராசி அன்பர்களுக்கு விவசாயத்தில் நல்ல விதமான ஒரு லாபம் கிடைக்கும். விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள்னு சொல்லக்கூடிய ஆடு, மாடு, இந்த செயல்பாடுகள் வளர்க்குற நமது கோழி சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் வளர்க்குற மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் அதாவது கஷ்டப்பட்டு வளர்த்தேன் லாபமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் அந்த கவலையை விட்டுருங்க. உறுதியாக உங்களுக்கு அதிவிதமான லாபங்களும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்க போகுது என்பதை பார்க்குறோம். ஸோ இந்த மாதத்தில் இவ்வளோ நன்மையான விஷயங்கள்லாம் நான் பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. ஏன்னா திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, லாட்ரி யோகம் உண்டு, அதேபோல் கலைகள் மேலே நாட்டம் உண்டு அப்படின்னு இவ்வளோ விஷயங்களை பார்த்த மகர ராசிக்காரர்களுக்கு கவனம்ங்கிற விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு, ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பு நல்ல நிதானமாக யோசித்து பேசுங்க. அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடாதீங்க. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நிதானமாக யோசித்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு அதன் மூலமாக பிரச்சனை எதுவுமே வராது. கனவு மனைவி உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா அதை நீங்களே உட்காந்து பேசிடுங்க. மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சு அந்த பிரச்சனையை பெருசாக்கிற வேண்டாம். ஓகேவா? ஸோ விட்டு கொடுத்து போனீங்கன்னா கட்டாயமாக அந்த பிரச்சனையுமே உங்களுக்குள்ளேயே சுமூகமாக முடிஞ்சு
ஒரு உறவு நல்லா பலம் பெறும், வெற்றி பெறுங்கிறது நிதர்சனமான உண்மை. நட்பு, உங்களுடைய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்களுடைய நண்பர் என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக இருக்கா என்று யோசித்து நிதானமாக முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கும். அதன் மூலமாக பாதிப்புகள் அடையாமல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக கருதி கொள்ளலாம். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார ரீதியாக நான் கணக்கெடுத்து ஒரு வழிபாடு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஏற்கனவே வழிபாடு செஞ்சுக்கிற முறையை கரெக்டாக பின்பற்றுங்க, அதனால் ஒரு தப்பு இல்லை. ஸோ நான் சொல்கிற வழிபாடை செய்யும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பூஸ்டிங் கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் வழிபாடு மறக்காமல் பின்பற்றுங்கள். சனிக்கிழமை நரசிம்மர் வழிபாடு நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமும் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும் என்பது கோச்சார கிரக ரீதியான உண்மை. தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை கேட்டீங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கிறோன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ கிளாஸ் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. யார் விருப்பப்படுகிறீர்களோ அவர் கட்டாயமாக கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. கிளாஸை பற்றி முழு விவரங்கள், அடுத்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குங்கிறத உங்களுக்கு முழு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த ஜோதிட பலன்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களே. உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், அல்லது கல்யாணம் எப்போ நடக்கும், ஏதோ எக்ஸட்ரா மனசுக்குள்ள குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கடன் பிரச்சனை எப்போ அடையும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு விடுங்க. உங்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, பிரசன்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூறப்படும். யாருடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்போது விடைபெறுவது உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.